இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இந்த கதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரே இடத்துல கதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த கோபியும் இங்கே வந்ததுக்கு பிறகு நடக்கிற கூத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த பக்கம் ஜெனி செடியனை சந்தேகப்படுறது அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் ஆனால் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செடியனுக்காக பரிந்து பேசாமல் ஜெனியுடைய மனசில் என்ன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா அவங்கள பேசி சரி பண்ணாலும் ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இங்கே கோபியுடைய கையாலாகாதத்தனம், தன்னுடைய தாயையும் பார்த்துக்க முடியல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மனைவியும் பார்த்துக்க முடியல, 2 பேருக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்க வைக்கவும் முடியல, தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். இப்போ அதை வச்சு இன்னொரு சண்டையும் ஏற்படுது. இப்போ இந்த பக்கம் கமலாவுக்கும் ஈஸ்வரிக்கும் டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி சண்டை ஆரம்பிக்க, நீ தான் பொய்க்காரி, நீ தான் மோசம், என் மாமியாரை விட மோசமான மாமியார் நீங்கள் அவங்க சொல்ல, நீ பொய்யா பேசியிருப்பா அதனால தான் அவங்க ஒன்று திட்டிருப்பாங்கன்னு சொல்ல, மாற்றி பேசி சண்டை போட்டுகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஓப்பனாகவே கேட்குறேன், எப்போ தான் போவீங்க இந்த வீட்டை விட்டுன்னு கேட்குறாங்க கமலா. நான் ஏன் வீட்டை விட்டு போனோம் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் முதல்ல கிளம்பி நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு போங்க, எதுக்கு உங்கள் பையன் வீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, நீ தான் உன் பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னா, நான் என் பொண்ணை பார்த்துக்க வந்திருக்கேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பேச, உடனே நீ போகாமல் நான் போக மாட்டேங்க, உடனே போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னா, போலீஸை கூப்பிட்டு பாரு இந்த தடவை அப்படின்னா, ஏற்கனவே கூப்பிட்டுருவோம் கை காலம் நடுங்கினதை பார்த்தனே அப்படின்லாம் கமலா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சண்டை அதிகமாகிடுது. உள்ளே உட்காந்து இந்த ராதிகா வெளில வராங்க. ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டில் இருக்க டென்ஷன், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இது இல்லாமல் பார்த்தா நான் ப்ரெக்னன்சி வாமிட்டிங்னு எல்லா கடுப்புலேயும் இருக்கேன், என்னை கடுப்பேற்றுறீங்களா, என்னை நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்க, என்னை நிம்மதியாக இருக்கக்கூடாமல் என் நிம்மதியை கெடுக்கதே நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையும் திட்டின உடனே 2 பேரும் கோவமாக கிளம்பி போய் உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கமலா அழுதுகிட்டே இருக்காங்க, அந்த பக்கம் என்னால் தான் நிம்மதி இல்லைங்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க, இந்த ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி அழுதுகிட்டே பெட்டில் படுத்துருக்க, அந்த பக்கம் அவங்க அம்மாவை சரி பண்ணி அம்மா சாரிமான்னு சாப்பிடலாம் வைக்கிறாங்க ராதிகா. ஆனால் இவங்களை கூப்பிட்டா இவங்க வரலன்ட்டாங்க, சாப்பாடெல்லாம் கோபியை அனுப்புனாலும் சாப்பிடவும் இல்லை. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா இப்போ விமல் கிட்டக்க நிறைய அட்வைஸ்கள் கொடுத்துட்ருக்காரு பழனிசாமி. காரில் போயிட்டு இருக்கும் போதே, இந்த வர்றா என்ன பண்ணுற, வாழ்க்கையில் எடுத்து என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா அப்படின்னா, என்ன எக்ஸெட்ரா எல்லாத்தையும் சொல்லு. எக்கச்சக்கமாக பிஸ்னஸ் நடக்குது, எது நடக்குதுன்னே தெரில, அதில் ஒரு கவனம் இல்லை, என்ன செய்ய போகிற லைஃப்லன்னு ஒரு கிளாரிட்டி இல்லை, எந்த புரிதலும் இல்லாமல் நீ போய் காலேஜுக்கு கிளம்பி போய் இனியா எதுக்கு பார்க்க போனேன் அப்படின்னா, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போனேன், ஒரு வேறு வேலையாக போனேன், அப்படியே உங்கள் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா, உன் ப்ராஜெக்ட்டுக்கே 4 பேர் ஹெல்ப் பண்ணணும், உன்னோட படிப்பறிவு அவ்வளோதான், நீயே பாதியில் இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தவன், நீ அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண போனியா, உன்னை பற்றி எனக்கு என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் எனக்கு புரியுது, ஆனால் இது ஆரம்பத்தை நிறுத்திக்கோ. அந்த குடும்பம் ஏற்கனவே என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இந்த சமயத்தை நீ எதையாச்சும் பேசி கெடுத்து விட்றாதுன்னு இவரோட வாழ்க்கையில் இருக்கிற இவருடைய கல்யாண ஆசை சேர்த்து கெடுத்துடக்கூடாதுன்னு இவர் முடிவாக இருக்கார். அவர் சரி ஓகே புரியுது மாமான்னு சொல்லிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் இங்கே வீட்டுக்கு கோபி வராரு. கோபி வந்தால் எல்லாருமே மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறத பார்த்து சண்டையா அப்படின்னு மையூட்ட சைகையெல்லாம் கேட்க, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அம்மாவை கூப்பிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா அவங்க அம்மா சாப்பிடவே இல்லைங்கிறாங்க. எப்போ இருந்துன்னா மதியானத்து பச்சை தண்ணி பல்ல படலை, கூப்பிட்டாலும் வெளில வரல, ரூமை விட்டு வெளிலே வர மாட்டேன்னு படுத்துக்கிட்டாங்க, சண்டை அதிகமாகிடுச்சு அப்படின்ன உடனே இவர் போய் கூப்பிட்டு எழுப்பலான்னு போனால் தட்டி பார்க்குறாரு. தட்டி பார்த்தா அவங்க எந்திரிக்கவே இல்லை. கோபின்னு மயங்கி விழுந்துட்டாங்க. கையை தூக்குனா கையை பொத்துன்னு கீழே விழுந்துருது. இவர் பதறிடுறாரு, ராதிகாவும் பதறாங்க. ஆனால் இப்பயும் கண்டுக்காமல் தான் இருக்காங்க கமலா. ஸோ அதில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறமா வேகமாக எல்லாத்தையும் இவங்களை ஏற்றினதுக்கப்புறமா, நீ வரவே வராத, நீ எங்கள் அம்மாவை இப்படி ஆக்குனதே நீ தான் கத்திட்டு ஆம்புலன்ஸ் கதவை இழுத்து சாத்திடுறாரு கோபி. ராதிகா திருன்னு முடிக்க, வா போகலாம் அப்படின்னு அசால்ட்டாக கூப்பிட்றாங்க. இந்த இடத்துலையும் அவங்க அம்மா இப்போவாச்சும் அவங்க அம்மா இவர் திட்டலான்னா என்னத்தை திட்டுறதுன்னு உங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கு நடுவில் இதை பார்த்துட்டு செல்வி வீட்டு எல்லார்ட்டையும் சொன்னதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. டாக்டர் சாப்பிடாம இருந்ததுனால லோ சுகர் ஆகிடுச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ கொஞ்ச நாள் இங்கேருந்து ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும்ங்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இவங்கெல்லாம் கோவப்படலான்னு இவங்க தான் கோவப்படணும், இவங்க கோவப்படவே இல்லை. இதுக்கு நடுவில் அங்கே ராதிகா வந்தோடனே நீயும் உங்கள் அம்மாவை சேர்ந்து எங்கள் அம்மாவை வெளில அனுப்பணும்னு நினச்சிங்க, சாப்பாடு கூட போடாமல் இப்படி ஆக்கிட்டீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராமமூர்த்தி உடஞ்சி போயிடுறாரு. உள்ளார போய் அவங்கள பார்த்துட்டு திருப்பி வராரு. வெளில வந்ததுக்கப்புறமா பார்த்தா எல்லோரும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறதோட பாக்கியா இவங்க 2 பேர்த்தையும் முறைக்கிறதோட எனக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.